الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய அருள்மறை குர்ஆன் அருளப்பட்ட புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அந்த அருள்மறையை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் குழுமியிருக்கிறோம். இன்றைய தினம் திருமறை குர்ஆனுடைய 101வது அத்தியாயமாக அமைந்திருக்கின்ற அல் காரியா என்ற அத்தியாயத்தை பற்றி அறிந்து கொள்ளவிருக்கிறோம். இந்த அத்தியாயத்திலே 11 வசனங்கள் இருக்கின்றன. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மக்கா வாழ்க்கையின் போது அருளப்பட்ட அத்தியாயம். இந்த அத்தியாயம் மொத்தமாக ஒரே ஒரு செய்தியை நமக்கு சொல்கிறது. என்ன செய்தி என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு காலத்தில் முழுமையாக அழிக்கப்படும். அவ்வாறு அழிக்கப்படக்கூடிய நேரத்தில் இந்த உலகத்திலே எத்தகைய நிகழ்வுகள் ஏற்படும் என்பதை இந்த அத்தியாயத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கோடிட்டு காட்டுகிறான். என்ன சொல்கிறான் அல்லாஹ்? அல் காரியாத்து மல் காரியா. அல் காரியா, காரியான்னு சொன்னா திடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி, ஒரு திடுக்கத்தை அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது. ஆரம்பமே அப்படித்தான் ஆரம்பிக்குது. மல்காரியா, அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி என்றால் என்ன? முதல் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன? உமா அதராக்க மல்காரியா, இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி எதுவென்று உமக்கு தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான். இந்த செய்தியை மக்கள் கவனமாக ஆழமாக கேட்கணுங்கிறதுக்காக வேண்டி இப்படி 3 படித்தரங்களை வைத்து அல்லாஹ் நம்முடைய கவனத்தை ஈர்க்கிறான். அப்பதான் கவனமா கேட்போம். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்யறான்? அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சி ஒன்று நடக்க போகிறது. அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சினா என்ன அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய போட்டுறான்ல. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி சொல்றான், வமா அதராக்க மல்காரியா, இந்த அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சி என்பது என்னவென்று உமக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு அது என்னங்கிற விஷயத்துக்கு அல்லாஹ் வர்றான். அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சி என்று சொன்னா, யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மபதூஸ், மக்கள் மனிதர்கள் அத்தனை பேருமே சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்று ஆவார்கள். அந்த ஒரு நாள் தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. அதிர்ச்சி அளிக்கிற நிகழ்ச்சின்னு நான் எதை சொல்றேன்னு கேட்டா, மனிதர்கள் எல்லாம் ஈசல்களை போல, அதுவும் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போல ஆவார்கள். அந்த நாள்ல இது நடக்க போகுது. தக்கூனுல் ஜிபாலு கல் யஹனில் மன்ஃபூஷ், மலைகள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்ட பஞ்சு பொதிகளை போல ஆகிவிடும். மலைங்கிறது கனமா அழுத்தமாவும் இருக்கும், திடமாவும் இருக்கும். அப்படி இருக்காது. மலைகள் எல்லாம் கூட அது குவித்து வைக்கப்பட்ட பஞ்சு பொதிகளை போல ஆகிவிடும். இதுதான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நிகழ்ச்சி. இப்படி ஒரு நாள் நடக்க போகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அத்தியாயத்துல 4 வசனங்கள்ல இந்த செய்தியை சொல்றான். மீதி உள்ள 6 வசனங்கள்ல இதை தொடர்ந்து நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்ங்கிறத சொல்றான். அப்ப இந்த அதிர்ச்சி அளிக்கும் நிகழ்ச்சின்னு அல்லாஹ் இங்க சொல்றான், சுருக்கமா சொல்றான். அல்லாஹ்வுடைய தனி பாணி என்னன்னு கேட்டா, ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா தான் ஒரு செய்தியை சொல்லுவான். இந்த மறுமை நாள்ல, உலகம் அழிய போற நாள்ல என்னவெல்லாம் நடக்குமோ அதை ஒரே சூரத்துல ஒரே அத்தியாயத்துல அல்லாஹ் மொத்தமா சொல்லல. ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லுவான், இன்னொரு இடத்துல அதுல உள்ள இன்னொரு அம்சத்தை சொல்லுவான், இன்னொரு அத்தியாயத்துல இன்னொன்னு சொல்லுவான். கொஞ்சம் கொஞ்சமா கேட்கும் போதுதாங்க உள்ளத்துல பதியும். 40 விஷயத்தை நான் சொன்னேன்னு வைங்களேன், 2 கூட மிச்சமா மனசுல தங்காது.
எவ்வளவு மனிதனுடைய உள்ளத்துல தங்குமோ அது அல்லாஹ் என்ன செய்யறான் ஒரு அத்தியாயத்துல சொல்றான். இந்த சூறாவுல அதை பத்தி சொல்றான். இதா சுல்சிலத்துங்கிற சூறாவுல சொல்றான். இதசமாவுன் பத்தரத்துங்கிற சூறாவுல அதுக்கு கொஞ்சம் சொல்றான். இதசம்சு குபீரத்துங்கிற சூறாவுல அதுல கொஞ்சம் அல்லாஹ் சொல்றான். இன்னும் பல அத்தியாயங்கள்ல இந்த உலகம் ஒரு நாள் அழியும் அது அல்லாஹ் சொல்றான். அழியும் போது இன்னமுல்லாம் ஏற்படும் அதையும் சொல்றான். சும்மா அழியும்னா திடீர்னு அழிஞ்சிருமா? அழியக்கூடிய காலத்துல யார் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்களோ உயிரோட அவங்க என்னென்ன விளைவுகளை எல்லாம் சந்திக்க போறாங்க அப்படிங்கறதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல இடங்கள்ல பரவலாக சொல்லி காட்டுறான். அதுல இங்க சொல்லக்கூடிய ரெண்டு செய்தி. என்ன ரெண்டு செய்தி? இந்த பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் இன்னைக்கு ஒரு கிரிப்போட நிக்கிறாங்க. ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால கிரிப்போட பூமியில நிக்கிறோம். அன்னைக்கு அந்த கிரிப்பு எல்லாம் எடுத்துருவான். புவியுடைய ஈர்ப்பு சக்தியின் காரணத்தினாலதான் நம்ம எல்லாம் நிக்கிறோம். இல்லைன்னா இந்த புவி ஈர்ப்பு சக்தியை தாண்டி கொஞ்சம் மேல போயிட்டீங்கன்னு வைங்க, நம்மளை கொண்டு எப்படி ராக்கெட்ல கொண்டு தள்ளி விட்டாலும் அப்படி நிற்போம், மிதக்கத்தான் செய்வோம். நம்ம கீழே வந்து நிக்கிறதுக்கு என்ன காரணம்? மேல போட்ட பொருள் கீழே விழுகிறதுக்கு என்ன காரணம்னா பூமிக்கு ஒரு இழுவை சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறோம். எதை போட்டாலும் இழுக்கிறதுனால நம்ம நிக்கிறோம். அந்த இழுக்கிற சக்தியினாலதான் பேலன்ஸ் பண்ணி நம்மளால நடக்க முடியுது, எல்லாம் செய்ய முடியுது. இந்த இழுவை சக்தி எடுக்கப்பட்டிருச்சுன்னு சொன்னா இந்த பூமியில என்ன இருக்காது? ஒண்ணுமே இருக்காது, நம்மளை இழுக்காது. இழுக்கலன்னா அப்படி மிதக்கிற மாதிரி இருக்க வேண்டியதான். இந்த பூமியுடைய இழுவை சக்தி வந்து அன்றைய தினம் அடிபட்டு போன உடனே ஈசல்கள் இருக்கு பாருங்க, பூண்டு ஊதுனா பறக்கும் ஈசல். வாயினால ஊதுனா கூட ஒரு ஈசல் கூட்டம் என்ன செய்யும்? அது எந்த திசையை நோக்கி வருதோ அந்த திசையை நோக்கி போக முடியாது, தடுத்துட முடியும். மனிதன் அந்த மாதிரி ஆயிரும். அன்னைக்கு உலகத்தை அழிக்கக்கூடிய அந்த நாள்ல மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டா சிதறடிக்கப்பட்ட ஈசல் மாதிரி தான் இவனுடைய நிலைமை ஆகும். பூமியில ஈர்க்கிற சக்தி இல்லாம அப்படி அந்த இடத்துல மிதக்கிற மாதிரி பூண்டு ஊதுனா பறக்கிற மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்துருவான். அப்படி வர்றதுனாலதான் மலைகளும் கூட பஞ்சு பொதி மாதிரி ஆகுதுங்க. இந்த மலைக்கு வந்து வெயிட் இருக்கிறது எதனாலன்னு கேட்டா ஈர்க்கிற சக்தியினாலதான். ஈர்க்கிற சக்தி இல்லைன்னு வைங்களேன், புவியீர்ப்பு எல்லையை தாண்டி நீங்க மேல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இடம் கிடையாது, உங்களை நெருக்கையில எந்த தராசிலையும் போட்டு. இப்ப 65 கிலோ 55 கிலோன்னு சொல்றீங்களே, இது மாதிரி ஒரு தராசையும் கூட கொண்டு போனா கூட ஒன்னும் நடக்காது. பிதார்பிய எந்த வெயிட் அழுத்தம் கிடைக்காது. இந்த அழுத்தம் கிடைக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேட்டா பூமியில ஈர்க்கணும். எவ்வளவுக்கு இழுக்குதோ அவ்வளவு வெயிட் நமக்கு, அவ்வளவுதான் வெயிட்ங்கிறம. இந்த பூமி நம்மளை எவ்வளவுக்கு இழுக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வெயிட் இருக்குது. அப்ப இந்த மலைகள் கூட எப்படி ஆயிரும் கேட்டா பஞ்சு பொதி தான். பஞ்சு பொதிக்கு என்ன மாதிரி கனம் இருக்குமா? பஞ்சு பொதிக்கு பெரிய அளவுல வெயிட் இருக்குமா? அந்த மாதிரி ஆகிவிடும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகம் அழியக்கூடிய நாளை பற்றி நமக்கு சொல்றான். இதுல ரெண்டு செய்தி தான் சொல்றான். இந்த ரெண்டு செய்தியை மாத்திரம் அறிந்து கொள்றதோடு நின்று கொள்ளாம இந்த உலகம் அழிகிறத பத்தி மொத்தமா ஒரு சின்ன ஒரு சித்திரத்தை நம்ம உண்டாக்கணும். என்ன அந்த வரலாறு முழுசா தெரிஞ்சுக்கணும்ல. உலகம் அழியும்னா இந்த ரெண்டு தான் நிறைய நடக்க போகுது. இது நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடக்கும், இது நடந்த இந்த நாள்ல என்னென்னலாம் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும், இப்படி அழிச்ச பிறகு எப்படி நம்ம மறுபடியும் நமக்கு உசுராக்குறது எப்ப, அது எப்படி நடக்க போகுது, இது எல்லாத்தையுமே கொஞ்சம் சுருக்கமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா நம்ம வாழ்க்கை சீராகும். இப்படிலாம் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம அதுக்குள்ள நம்ம வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும். அதனால இந்த கியாமத்து நாள்னு சொல்லக்கூடிய காரியான்னு சொல்லக்கூடிய நபவுல் அலீம் என்று சொல்லக்கூடிய யௌமுல் கியாமான்னு சொல்லக்கூடிய யௌமுல் ஹஷ்ர்னு சொல்லக்கூடிய பல பேர் இதுக்கு இருக்குது. அப்ப இந்த உலகம் அழியக்கூடிய காலத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உலகம் என்னைக்கு அழியும்? முதல்ல அழியும்னு சொன்னா என்னைக்கு? அது என்னைக்குங்கிறது அல்லாஹ் ஒருத்தனை தவிர யாருக்கும் தெரியாது. நம்ம சென்ற தடவை ஒரு தடவை அதை பத்தி சொல்லி இருக்கிறோம். உலகம் அழியும்ங்கிறது தான் தெரியுமே தவிர நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட இது என்னைக்கு அழியும்னு தெரியாது. நான் சொன்ன செய்தியை போய் சொல்லு, அழியும்னு சொல்லு, அவ்வளவுதான். அதுக்கு மேல எத்தனாம் தேதி எந்த வருஷம் கிபி 2010லயா 2040லயா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாது, உனக்கு தெரியாது. குர்ஆன்ல அப்படி அல்லாஹ் சொல்றான், யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி அய்யான முர்சாஹா ஃபீமா அன்த மின் ஸிக்ராஹா இலா ரப்பிக்க முன்தஹாஹா. யஸ்அலூனக அனிஸ் ஸாஅத்தி, கியாமத் நாளை பற்றி உம்மிடத்திலே வந்தவர்கள் கேட்கிறார்கள். யுக முடிவு நாளை பற்றி, உலகம் அழியும் நாளை பற்றி உம்மிடத்திலே கேட்கிறார்கள். ஃபீமா அன்த மின் ஸிக்ராஹா, அது பற்றிய ஞானம் உனக்கு எங்க இருக்கிறது? கியாமத் நாள் வரும்ன்றதோடு சொல்லி நிறுத்திக்க. இன்னமா அந்த முன்திருமை யக்ஷாஹா,
அந்த நாள் இருக்குதுன்னு நம்பி யார் பயப்படுறாங்களோ அவங்களுக்கு எச்சரிக்கை செய்யறவர் தான் நீ. அத நான் மறைச்சு வச்சிருக்கிறேன். லாயு ஜல்லி ஹாலி வக்தியா இல்லா ஹுவ, அந்த நாள் என்றைக்கு என்பதை அவனை தவிர யாருக்கும் தெரியாமல் மறைத்து வைத்திருக்கிறான். அவனுக்கு மட்டுமே தெரியக்கூடிய விதத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அமைச்சு வச்சிருக்கிறான். என்னைக்கு என்று யாருக்கும் தெரியாது. நாளைக்கு வந்துருமா, நாளை கழிச்சு வந்துருமா, ஒரு 10 வருஷத்துல இந்த உலகம் அழியுமா, ஒரு 50 வருஷம் ஆகுமா, இதை யாராலும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆனாலும் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொன்னது என்னன்னு கேட்டா, கிட்டத்துல இருக்கு, ரொம்ப லேட்டாவலாம் ஆகாது. எப்படி சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைனி, நானும் கியாமனாலும் எப்படி இருக்கிறோம்னு கேட்டா இப்படித்தான் இருக்கும். 2 விரல காட்டுறாங்க. இதுக்கு எவ்வளவு தூரம் இருக்கு? 2 விரல இப்படி காட்டி இந்த 2 விரலுக்கு இடையில கொஞ்சம் நெருங்குவாங்க. 2 விரலுக்கு இடையில எவ்வளவு இடைவெளி இருக்குதோ அவ்வளவு இடைவெளி தான் என் வருகைக்கும் உலகம் அழிகிற நாளுக்கு மத்தியில இருக்குது. கொஞ்சம் தான் இருக்கு இடைவெளி. கிட்டத்துல வந்துரும்னு சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லி 1400 வருஷம் ஆச்சு. கிட்டாண்டாங்க இவ்வளவு நாள் ஆச்சுன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டல சொல்லி இருக்காங்க. இந்த இவ்வளவு கிட்ட இப்படி இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி இருக்குன்னா ஒரு 5-6 வருஷத்துல வந்திருக்கணும்ல, ஒரு 10-15 வருஷத்துல வந்திருக்க வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி ஒரு 10-15 வருஷத்துல, ஆனா ஒரு 100 வருஷத்துல வந்திருக்கணுமா இல்லையா? 1400 லேசப்பட்ட காலமாவது, அது எவ்வளவு பெரிய காலம். அது 1400 வருஷம் தான். நாள் எவ்வளவு ஆச்சு? இவ்வளவு நாள் ஆயிடுச்சு, இன்னும் தானே கிட்ட அப்படின்னு சொல்லி நமக்குள்ள உள்ளவர்களுக்கு சந்தேகம் வரலாம். என்ன கிட்ட நாங்க இவ்வளவு நாள் ஆச்சு, அதனாலேயே இது சரியா இருக்காதுன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. கிட்டன்னு தானே சொன்னாங்க, கிட்டன்னா நாங்க வந்திருக்கணும், நம்மளா இருக்கக்கூடாது நேரம். அப்ப கிட்டேன்னு சொன்னாங்களே, கிட்டத்துல காணாம நம்ம நினைக்கலாம். இந்த கிட்டே தூரத்துக்கெல்லாம் ஒரு விளக்கத்தை நீங்க விளங்கிக்கணும். கிட்டே தூரம்ங்கிறதுக்கு பாருங்க, எதையுமே கிட்டேன்னு சொல்லிடலாம், எதையும் தூரம்னு சொல்லலாம். பார்க்கிற பார்வையை பொறுத்து தான் இந்த தூரம் கிட்டேங்கிறதெல்லாம் உள்ளது. இது கூட நம்ம பல தடவை உங்களுக்கு உதாரணத்தின் மூலமாக விளக்கி இருக்கிறோம். மெட்ராஸ்ல இருக்கிறீங்க, மெட்ராஸ்ல இருந்து கொண்டு இங்க இருந்து தாம்பரம் எவ்வளவு தூரம் இருக்கும்னா இந்த கிட்டத்துல அப்படின்னு சொல்லுவீங்க. கிட்டத்துல என்ன கூப்பிடுற தூரத்துலயா? மெட்ராஸ்ல இங்க உட்கார்ந்துக்கிட்டு தாம்பரம் எவ்வளவு தூரத்துல இருக்கும் அப்படின்னா இந்த தான் இருக்குது அப்படிம்பீங்க. அது 1 மணி நேரம் போகணும் வண்டியில போனால, நடந்து போனா ஒரு 4 மணி நேரம் ஆகணும். அப்ப 4 மணி நேர பிரயாண தூரத்துல இருக்கிறத பிடிச்சி நம்ம என்ன செய்யறோம், கிட்டேன்னு சொல்றோம். அதே நேரத்துல மதுரையை என்ன செய்வோம், தூரம்னு சொல்லுவோம். மதுரையை என்ன செய்வோம், மதுரையா, மதுரை எவ்வளவு, அது ரொம்ப தூரத்தில் இருக்குங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்ப நீங்க அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க, அமெரிக்காவில் இருக்கிறீங்க. அப்ப மதுரையை பத்தி பேச்சு வருது. நீங்க மெட்ராஸ்கார தான், மதுரையை பத்தி பேச்சு வருது. மதுரை கேள்விப்பட்டு இருக்கீங்களா? ஒருத்தன் கேட்கறான், வெளிநாட்டுக்காரன். ஆமா, பக்கத்துல நம்ம ஊர் பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க. எந்த மதுரைய தூரம் நீங்க சொன்னீங்களோ அந்த மாதிரி நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏன்னு கேட்டா அமெரிக்காவோட ஒப்பிட்டு பாக்குறீங்க. நம்ம இருக்கிற அமெரிக்காவுடைய தூரத்தோட ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது கிட்ட தானே. அமெரிக்காவில் உட்கார்ந்துகிட்டு பேசும் பொழுது அமெரிக்காவில இருந்து பேச்சு வருது. மதுரை எப்படிங்க? மதுரை நமக்கு பக்கத்துல இருக்கிறோம், பக்கத்துல இருக்கிறோம். 400 கிலோமீட்டர் இருக்குமா? 500 கிலோமீட்டர் இருக்குங்க. 500 கிலோமீட்டர் பிடிச்சு என்ன செய்யறோம், பக்கத்துல சொல்றோம். எதனால பக்கத்துல ஆயிடுச்சு? இங்க மெட்ராஸ்ல உட்கார்ந்து தூரம்னு சொன்ன நீங்க தான் அதே மதுரைய பக்கத்துல சொல்றீங்க. எதனால பக்கத்துல சொல்றீங்கன்னு கேட்டா இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறீங்க. இன்னொன்னோட ஒப்பிட்டு பாக்குறீங்க. நீ இருக்குது அப்ப அமெரிக்காவுல இருக்கும்போது பேசினா அமெரிக்காவுக்கும் மெட்ராஸுக்கும் அவ்வளவு தூரம் இருக்கு, அவ்வளவு தூரம் கிடையாதுப்பா, பக்கத்துலதான் 500 கிலோமீட்டர் தான். 500 சின்னது பாருங்க. இப்ப 500 கிலோமீட்டர் என்பது ரொம்ப கிட்டத்திலே வந்துருச்சு இப்ப இருக்கிறத பொறுத்து. அப்ப எதனால இதை நான் சொல்றேன்னு கேட்டா, கிட்டத்துல தூரத்துல என்பதெல்லாம் ஒப்பிட்டு பாக்குறது. ஒரு கோடை போடுறீங்க, கோடை போட்டு அது பக்கத்துல ஒரு சின்ன கோடை போடுறீங்க. இது சின்னது, அது பெருசும்பீங்க. இந்த கோடை சின்னதும்பீங்க, அந்த கோடை பெருசும்பீங்க. எந்த கோடை பெருசுன்னு சொன்னீங்களோ அந்த கோட்டுக்கு பக்கத்துல ஒரு ஜான் பெருசா வேற ஒரு கோடை போட்டீங்கன்னு வைங்களேன், எதை பெருசுன்னீங்களோ சிறுசுன்றீங்க. பெரிய ஓடு ஒண்ணு போட்டு அதுக்கு பக்கத்துல அதுக்கு மேல ஒரு பெரிய கோட்டை போட்டீங்கன்னா அது பெருசு, இதான் சின்னது. இந்த பெருசு சின்னது தூரத்துல கிட்டத்துல இதெல்லாம் எதை பொறுத்தது? ஒப்பிடுறத பொறுத்தது. எதனோட ஒப்பிடுறோமோ அதை பொறுத்தா சொல்லணும். இப்ப உலகம் அழிகிற நாள் கிட்டத்துல இருந்தாங்களே, கிட்டத்துல என்ன, எதை ஒப்பிட்டு கிட்டத்துல? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முன்னாடி பல காலம் போயிடுச்சு.
அவங்களுக்கு பின்னாடி சில காலம் இருக்குது. முன்னாடி போன காலம் எவ்வளவு? விஞ்ஞானிகளுடைய ஆய்வு பிரகாரமே உலகம் தோன்றி 50 லட்சம் வருஷம் ஆச்சுங்கிறான். இன்னைக்கு உலகம் தோன்றி எவ்வளவு நாள் ஆச்சுங்கிறான்? நம்ம ஆளுக்கு கதை சொல்லிட்டு இருப்பாங்க 5000 வருஷம் தான் ஆகுதுண்டு. 5000 வருஷம் எல்லாம் கிடையாது. என்னமோ கணக்கு வச்சுக்கிற மாதிரி பேசுறாங்க. ஆனா விஞ்ஞானிகள் ஆய்வு பண்றவன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த உலகம், இந்த பூமி, இந்த மனித இன உலகத்துல தோன்றி 50 லட்சம் வருஷம் ஆச்சாம். 50 லட்சம் வருஷத்துக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அப்ப அந்த 50 லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது ஒரு 10,000 வருஷம் இன்னும் ஓடுனா கூட கிட்டத்தட்ட எதனோட ஒப்பிட்டு நீங்க பாக்கணும். இதுக்கு முந்தி கடந்து வந்துச்சே அந்த மாதிரி லட்சக்கணக்கான வருஷம் எல்லாம் கிடையாதுங்க. இந்த இருக்குது. அதோட ஒப்பிட்டு பார்த்தோம்னா அது எங்க கை நீட்டி காட்ட முடியாத தூரத்தில் இருக்கு. 50 லட்சம் வருஷம். 50 லட்சம் வருஷத்தை கடந்து வந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, எனக்கு பிறகு ஒரு 50 லட்சம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, எனக்கு பிறகு ஒரு 30 லட்சம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க, எனக்கு பிறகு ஒரு 10 லட்சம் வருஷம் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. அதோட ஒப்பிட்டீங்கன்னா இந்த இருக்குது, இவ்வளவு கிட்டதான் இருக்குது, இந்த இவ்வளவு கிட்டத்துல இருக்குது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்துலன்னு சொன்னாங்கன்னா இப்படித்தான் நீங்க என்ன செய்யணும் புரிஞ்சுக்கிறேன். கிட்டே தூரம்ங்கிறதுலாம் இப்படித்தான். இப்ப ஒருத்தனை கடைக்கு போயிட்டு வாடாங்கிறீங்க, காரியத்தை பொறுத்தும் கிட்டே தூரம் மாறுது பாருங்க. கடைக்கு போயிட்டு 1 மணி நேரம் சென்று வர்றான். ஏண்டா இந்த கடைக்கு போயிட்டு 1 மணி நேரமா? 1 மணி நேரம் பெருசா தெரியுது. கல்யாணம் பண்ணிட்டான், 10 மாசம் ஆச்சு, கரெக்டா புள்ள பெத்துட்டான். இவ்வளவு சீக்கிரம் புள்ள பெத்துட்ட அப்படின்னு கேட்கிறோம். 10 மாசம் சீக்கிரமா? எது சீக்கிரம்? 1 மணி நேரம் லேட் ஆனா ஏன்டா இவ்வளவு நேரம் இருக்கிறோம்? 1 மணி நேரம் தான் அவன் சென்று வந்திருக்கிறான். அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? ஏன்டா இவ்வளவு நேரம் இருக்கிறோம்? அவன் 10 மாசம் ஆயிருக்கு புள்ள பெறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன சொல்றோம்? இவ்வளவு சீக்கிரம், அது மாதிரி புள்ள பெத்துட்ட, இவ்வளவு சீக்கிரத்துல இது சீக்கிரம். ஏன்னா அந்த காரியத்துக்கு 10 மாசம் வேணும். அந்த குழந்தை பெற காரியத்துக்கு 10 மாசம் வேணுங்கிறதுனால உரிய காலத்தில் நடந்துட்டா அது கிட்டத்துல, உரிய காலம் தவறிட்டா அது லேட்டு. அப்படித்தானே சொல்லுவோம். 3 மாசம் ஆச்சு கல்யாணம் பண்ணி, இன்னொரு 90 நாள் சொன்ன புள்ள பெறாம இருக்கிற எவனா கேப்பமா? கல்யாணம் பண்ணி 90 நாள் ஆகுது, இன்னும் புள்ள பெறாம இருக்கு யாராவது கேப்பமா? கேட்க மாட்டோம். ஏன்னா அது கிட்டத்துல சொல்ல மாட்டோம். 10 மாசம் தான் கணக்கு. அதை தாண்டி போனா தான் என்ன செய்வோம்? ஏன்டா இவ்வளவு லேட்டு வேண்டா கேட்போம் இல்லையா? அந்த அடிப்படையில் நீங்க விளங்கிக்கிறேன்னு கியாம நாள் என்பது கிட்டத்துலதான் இருக்கு. 50 லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது 1400 ஒண்ணுமே இல்லை. 50 லட்சத்தோட ஒப்பிடும் பொழுது ஒரு ஆயிரங்க, 50 லட்சத்துல எத்தனை ஆயிரம் இருக்கு? 500 ஆயிரம் இருக்கு. 500 ஆயிரமா? 5000 ஆயிரம் இருக்குது. 1000 ஆயிரமா? எத்தனை ஆயிரம் இருக்குது? 5000 ஆயிரம். 50 லட்சம் எவ்வளவு? 1000 ஆயிரமா 5000 போயிருக்குது. அப்ப 5000ல் ஒண்ணுதான் வந்திருக்கணும் இந்த சைடுல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு முந்தின அந்த சைட பாத்தீங்கன்னா 1000 ஆயிரமா 5000. இந்த சைட பாத்தீங்கன்னா ஒரு 1000 தானே, 1000. 1400 என்ன 1000 தான் வந்திருக்குது. அப்ப 5000தோட ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கிட்டத்துல, அப்ப அந்த உலகம் கிட்டத்துல அழிஞ்சு போயிரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கிக்கணும். என்ன கிட்டத்துல நாங்க வரலையே பொய்யா இருக்குமோ அப்படின்னு யாரும் நினைச்சிடக்கூடாது. அது ஒப்பிடுதான். இதெல்லாம் ஒப்பிடுற விஷயத்தை பொறுத்தான். ஒருத்தனை கட்டையமோ ஒருத்தன் நெட்டையன்னு சொல்லுவோம். இதெல்லாம் கூட ஒப்பிடுறது தானே. இந்த ஒருத்தருக்கான ஆழம்னு ஒருத்தன் கிடக்கான் பாகிஸ்தான்ல, 6 அடி இருக்கான். அவனோட இங்க உள்ள டாலான ஒரு ஆள் நிப்பாட்டினா கூட இவருக்கு உள்ளமா ஒரு உயரமோ இங்க உள்ள ரொம்ப டாலான ஒரு ஆள் 5 அடி இருக்கு, 5 அடி இருக்காரு, 5 முக்காடி இருக்காரு, இவரு ரொம்ப உயரமா இருக்காருமோ, அவர் கூட அங்க உடனே நிப்பாட்டினா அவருக்கு உயரம் இவரு கம்மியான உயரம், இவர் குறைஞ்சிட்டா இருப்பார். இதே மாதிரி தான் வளைக்கணும். கிட்டத்துலட்டாங்க. அதனால வந்துடலாம். 1400 வருஷம் ஆயிருக்குது. இன்னொரு 1400 வருஷம் கூட ஆகலாம், சொல்ல முடியாது. இன்னொரு 1400 வருஷம் ஆகலாம், இன்னொரு 2000 வருஷம் ஆகலாம், 10,000 வருஷம் ஆனா கூட கிட்டலாம். இன்னும் இந்த உலகம் அழிவதற்கு இன்னொரு 10,000 வருஷம் இருந்தா கூட என்னதான் கிட்டத்துலதான். அது அதனோட ஒப்பிடும் பொழுது 50,000த்துக்கும் 5000 10,000 சொன்னா எவ்வளவு? 10 தானே, 10,000 தானங்க. அப்படி 10,000 வருஷம் ஆனா கூட அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால வரலாம், நாளைக்கே வரலாம், 2000 வருஷத்துல வரலாம், 5000 வருஷத்துல வரலாம், லட்சக்கணக்கில் வண்டி ஓடாது. நான் கிட்டத்துல நானும் கியாமனாலும் இப்படி இருக்கிறோம் சொன்னது இந்த அர்த்தத்துலதான். சரி, கிட்டத்துலன்னு சொல்லிட்டோம். அதுக்காக வேண்டி ஒண்ணு அடிச்சு சொல்லலாம். என்ன, இவ ராத்திரி படுக்க போறீங்க, இன்னைக்கே வந்துருமா? இன்னைக்கு இருக்க சான்ஸ் இருக்குதா? இல்ல. ஒரு 25 வருஷத்துல வந்துருமா? கண்டிப்பா இல்ல. அதை நமக்கு அடிச்சு சொல்ல முடியும். எதை வச்சு நமக்கு அடிச்சு சொல்ல முடியும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாள் வர்றதுக்கு முன்னாடி உலகத்துல என்னென்னலாம் நடக்கும் என்பதை
நமக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க. அதுல வந்து ஒரு அளவுக்கு நடந்துருச்சு, எல்லாம் நடந்துருச்சுன்னு சொல்ல முடியாது, ஒரு அளவுக்கு நடந்துருச்சு. நடக்க வேண்டியது நிறைய இருக்குது, நடக்க வேண்டியது நிறைய இருக்குது. என்ன சொன்னாங்க? ஒழுக்கம் கெட்டு போயிருந்தாங்க, கெட்டு போச்சு. ஆடை அணிஞ்சு நிர்வாணிகளா இருப்பாங்க பெண்கள் தாங்க, வந்துருச்சு. வெங்காயேஸ்வருக்கு வந்து வரைக்கும் வந்துருச்சு. ஆடை அணிஞ்சிருப்பாங்க, ஆனா நிர்வாணமா இருப்பாங்கன்னு சொன்னாங்க. அது மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் ஆஹா ஓஹோன்னு பில்டிங் கட்ட மாட்டாங்க, கட்டிட்டு இருக்கானுல. ஒரு சிங்கிள் சாயா வாங்கி 2 பேரும் குடிச்சவன்லாம் இன்னைக்கு பெரிய பெரிய சொத்துக்களுக்கு அதிபர்களா இருக்கானுலங்க, பாத்துட்டு இருக்கமா இல்லையா? அப்ப இந்த மாதிரி ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன்லாம் என்ன செய்வான்? எங்கேயோ போயிருவான் அப்படின்னு சொன்னாங்க. அது நடந்துருச்சு. ஆண்களுடைய எண்ணிக்கை குறைந்து பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும்னாங்க. அதான் இன்னைக்கு உலகம் பூரா அதான் நிலைமை. ஆண்களுடைய எண்ணிக்கை குறைவாகவும் பெண்களுடைய எண்ணிக்கை அதிகமாகவும் தான் இருக்குது. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலக அழிகிறதுக்கு முன்னாடி பலவித அடையாளங்கள் நடக்கும்னு சொன்னாங்க. அந்த அடையாளங்கள்லாம் நிறைய நடந்து போச்சு. எந்த அளவுக்கு கேட்டா, கியாமத் நாளுடைய ஒரு அடையாளம் ஐயத்தபாஹன் நாசு ஃபில் மசாஜித், பள்ளிவாசலை காட்டி மக்கள் பெருமை அடிப்பார்கள் சொன்னாங்க. அது கூட நடக்கும். உங்க பள்ளி தான் பெருசோ பாரு, எங்க பள்ளி அதுக்கு மேல பெருசு சொல்றோமா இல்லையா? அல்லாஹ்வுக்கு சொந்தமான ஆலயம், என் பள்ளி உன் பள்ளியே கிடையாது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய பள்ளிவாசலை வச்சுக்கிட்டே பெருமை அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்க ஒரு பள்ளி கட்டினா 25 லட்சம் ரூபாய்னா அடுத்த தெருவுக்காரனுக்கு என்னமோ குறையும். இப்ப என்ன 25, நம்ம என்ன மட்டமா? 25 லட்சம் ரூபாய்க்கு அவன் கட்டினா நம்ம 50 லட்சத்துக்கு கட்ட வேணாமா? அதுக்காக 50 லட்சத்துக்கு கட்டுவான். அது மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஸுஹ்ருபத்துல் மஸாஜித், மஸ்ஜிதுகளை அலங்கரிக்கிறது. பள்ளிவாசல்ல வெறும் மந்தரையா இருந்துச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல. இப்ப என்ன நிலைமை? அந்தந்த கல்லுகளும் வேலைப்பாடுகளும் விளக்கு அலங்காரங்களும் இன்னும் பள்ளிவாசல்லாம் சொர்க்க மாதிரி. இப்படி ஆவதும் கூட கியாமத் நாள் அடையாளம் சொன்னாங்க. 5000 கோடி ரூபாயில பள்ளிவாசல் கட்ட போறான். இது மார்க்கத்தில் அனுமதி இருக்கா? முதல்ல ஈராக்ல அங்க சோத்துக்கு மருந்துக்கு இல்லாம மக்கள் சாவுது, உணவுக்கு இல்லாம மக்கள் சாவுது. இவ்வளவு பெருமைக்கு என்ன செய்யறான்? காட்டுறதுக்காக வேண்டி 5000 கோடி ரூபாயில பள்ளிவாசல் கட்ட போறாங்கிறான். 1 லட்சம் குழந்தை வரைக்கும் செத்து இருக்கு, மருந்து இல்லாம உணவு இல்லாம. அதுகளை கொடுக்கிற, அதாவது இதெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடையாளங்கள், இன்னும் ஆச்சரியப்பட ஒண்ணும் இல்லை. ஆனாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னும் சில முக்கியமான அடையாளங்களை சொன்னாங்க. அந்த அடையாளங்கள்லாம் நாளைக்கே வந்து நாளை கழிச்சு முடிகிற அடையாளங்கள் இல்லை. அது என்ன அடையாளம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, தஜ்ஜால் ஒருத்தன் வருவான். இது ஒரு அடையாளம். உலகம் அழிகிற நாளைக்கு முன்னாடி தஜ்ஜால் ஒருத்தன் வருவான் சொன்னாங்க. தஜ்ஜால் தான் யாரு? அவன் இந்த மனித இனத்துல உள்ளவன் தான். என்றைக்கோ பிறந்துட்டவன், புதுசா பிறந்து வர்றவன் இல்ல. அவனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு இடத்துல, மனித கண்களுக்கு தெரியாத இடத்தில் மறைத்து வைத்திருக்கிறான். இந்த தஜ்ஜால் என்பவன் வந்து வெளிப்பட்டு வருவதற்கான வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். அவனுக்கு வந்து ஒரு கண்ணு இருக்காது, ஒத்த கண்ணு. ஒத்த கண்ணு நடுவுல கண்ணுங்கிற மாதிரி சில பேர் கதை விடுவாங்க. அப்படி இல்ல, ஒரு இடது கண்ணு அவனுக்கு வந்து என்ன செய்யும்? இருக்காது, ஒரு கண்ணு. இந்த மோசே தயான்னு ஒருத்தன் தான் இஸ்ரேல்ல அமைச்சரா இருந்தான், பிரதமரா கூட இருந்தான். அவன் தான் தஜ்ஜால் சில ஆளுக்கு கதை விட்டாங்க. ஒரு கண்ணு சொன்னான்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு கண்ணு சொல்லி இருக்கிறாங்கல்ல, அவனுக்கு ஒரு கண்ணு தான். அப்ப அந்த அப்படி இல்ல, அதெல்லாம் தஜ்ஜால் இல்ல. அவன் வருவான், வந்தான்னு சொன்னா அவனுக்கு அல்ல அபரிமிதமான சக்திகளை கொடுத்திருப்பான். என்ன அபரிமிதமான சக்தி? சொர்க்கம்னு ஒண்ண காட்டுவான். இதோ பார் சொர்க்கம், அது சொர்க்கம் மாதிரியே தெரியும். இதோ பார் நரகம், என்னை கடவுள் ஏத்துக்கிட்டா இதுல போடுவேன், ஏத்துக்கலன்னு அதுல போடுவேன் அப்படியுமா. அதுக்கு பயந்துகிட்ட மக்கள் என்ன செய்யும்? அவன் பின்னாடி ஓட ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான ஒரு எதிரியை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். இவன் வந்து ஒரு 40 நாள் இந்த உலகத்தில் அவனுக்கு எல்லாம் டைம் கொடுத்துருக்கான். வந்து 40 நாள். அப்ப இன்னும் தஜ்ஜாலே வரல. கண்டிப்பா 40 நாள் கன்ஃபார்ம் உலகம் அழியாது, அடிச்சு சொல்லலாம். என்னைக்கு அழிய போதோ ரெண்டாவது விஷயம். தஜ்ஜால் வந்த உடனே கூட வந்துதான் அழியும். தஜ்ஜால் வராம என்ன செய்யாது? உலகம் அழியவே அழியாது. அப்ப இந்த தஜ்ஜால்ங்கிற வந்து நிறைய அற்புதங்கள்லாம் செஞ்சு காட்டுவான். இந்த அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் கொடுத்துக்கிறான். இதுக்கு ஈமான டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி. மூமின்கள் சொல்லிடுவாங்க, உன்னை பற்றி எங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதியா இருந்து கொள்வார்கள். அவனுடைய தண்டனையை வந்து சகித்துக் கொள்வார்கள், தாங்கிக் கொள்ள தயாரா இருப்பாங்க. இப்படி ஒரு அடையாளத்தை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும்னாங்க. அது இன்னும் வரல. இந்த 40 நாள் இவனுடைய அடையாளங்கள்லாம் ஆன பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் வந்து உயிரோட தான் உயர்த்தி வச்சிருக்கிறான். அது சம்பந்தமா விரிவா விளக்கி இருக்கிறோம். அவர்கள் வந்து இந்த தஜ்ஜாலோட போர் செய்து அவனை கொல்லுவாங்க. அதுக்கு பிறகு உலகமெல்லாம் இஸ்லாமிய நடைமுறையை பின்பற்றும். தஜ்ஜால் காலத்துல சீர்கெட்டு போன உலகம் மறுபடியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த மாதிரி
அதை விடவும் நல்லா. அவங்க காலத்துல கூட அந்த அரபு தீபகற்பம் மட்டும்தான் இருந்துச்சு. இவன் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல ஒட்டுமொத்த உலகமுமே அவர்களுடைய ஆளுகையின் கீழ வரும். அவர்களுக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் போக ஆரம்பிப்பாங்க. அவங்க இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கற கொள்கையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியா ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்துல அவங்க பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னு இருக்குது. அவங்க மௌத்தாகி போன பிறகு அதுக்கப்புறம் யஜூஜ் மாஜூஜ்ங்கற ஒரு கூட்டம், அந்த கூட்டம் ஒண்ணு வரும். அது ஒரு கும்பலா இருக்குதான். அந்த கூட்டங்கள் அட்டகாசங்கள் பண்ணும். பிறகு அல்லாஹ் அவர்களை அழிப்பான். இப்படி எல்லாம் இந்த கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரொம்ப காலம் தேவைப்படும். அது மாதிரி கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே மாறி உதிக்கும். கிழக்கே தான் சூரியன் உதிக்குது, மேற்கில உதிக்கும். பெரிய அடையாளங்கள் 10ங்க. இப்ப நான் சொல்ல கூட பெரும் அடையாளங்கள். இந்த பெருமா பொம்பளை புள்ள அதிகமா வருது, ஒழுக்கம் கெட்டு போறதெல்லாம் பெரிய அடையாளங்கள் இல்ல. இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. முக்கியமான 10 அடையாளங்கள் சொன்னாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 10 அடையாளங்கள் நிகழ்ந்த பிறகுதான் அல்லாஹ் என்று சொல்வதற்கு ஒருத்தனும் இல்லாம ஒரு காலம் வரும். ஒரு ஆள் கூட அல்லாஹ்னு சொல்ல ஆளே இருக்க மாட்டான். அந்த மாதிரி மக்கள் இருக்கும் பொழுதுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தை அழிப்பான். அது மாதிரியான முழு விவரம் தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஆளுக்கு கியாமத் நாளின் 10 அடையாளங்கள்னே ஒரு தனி புஸ்தகம் போட்டிருக்கிறோம். கியாமத் நாள் நெருங்கும் பொழுது நடைபெறக்கூடிய 10 அடையாளங்கள் என நெருக்கத்துல அதை பார்த்தா நமக்கு என்ன செய்யும், இறையச்சம் ஏற்படும். அந்த நூல்ல நீங்க அதிகமா தெரிஞ்சுக்கிறீங்க. ஏன்னா இதுல எல்லாத்தையும் சொல்லிட முடியாது. அப்ப இந்த மாதிரியான அடையாளங்கள்லாம் நிகழ்ந்து போயிடும். இதெல்லாம் நிகழ்ந்து போன பிறகு கடைசியா தான் அல்லாஹ் என்ன செய்யறான், உலகத்தை அழிக்கிறான். ஒரு முஸ்லிம் அன்னைக்கு இருக்க மாட்டான். அழியக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்னு சொல்லக்கூடிய ஒருத்தம் கூட இருக்க மாட்டான். அப்படி உலகம் முழுசாக சீர்கட்டு போன பிறகுதான் அப்பதான் அல்லாஹ்வுடைய ஒரு நியாயம் இருக்குது. நல்லவன் ஒருத்தன் இருக்கையில் அல்லாஹ் கழிக்க மனசு வர மாட்டேங்குது. அல்லாஹ்னு சொல்ல ஒருத்தன் நாதி இல்லாத ஒரு நிலைமை உருவாக வைத்துதான் அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த உலகத்தை அழிக்கிறான். எப்படி அழிக்கிறான்? அழிக்கிறதுக்காக வேண்டி பயங்கரமான மலக்குகள் ஆயுதங்கள்லாம் கொடுத்து அருவாகத்தோட சண்டை போர் செஞ்சு இப்படியா? அப்படி அழிக்கிறது இல்ல. அதுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரே வழி என்னன்னு கேட்டா, ஒரு பயங்கர ஓசை தான் வரும். சூர் என்றதுக்கு பேரு. சூர்னா எக்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது அது ஊதுனா பயங்கரமான சத்தம் வரும். அந்த மாதிரியான ஒரு சூர் ஒண்ணு அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறான். அந்த டியூட்டிக்காக வேண்டியே ஒரு ஆளை நியமனம் பண்ணி வச்சிருக்கான், ஒரு வானவரை. அவருடைய பேர் இஸ்ராஃபீல். இந்த இஸ்ராஃபீல் என்ற வானவர் ஒரே வேலை தான் அவருக்கு. அவர் வெயிட் பண்ணிட்டே இருக்காரு. அல்லாஹ் என்னைக்கு ஊத சொல்லுவான் அன்னைக்கு ஊதிரணும். அந்த சவுண்ட் வந்த உடனே பயங்கரமான அந்த ஓசை நடுக்கத்திலேயே அதை கிளி பிடிச்சு போயிடும். அந்த சவுண்டுக்கு பிறகு என்ன செய்யும் உலகம் அழிய. அந்த சவுண்ட்ல தான் எல்லா விதமான பவர் உலகத்துல இருந்து எடுபட்டு போகுது. அந்த ஊதித்தான் எல்லாம் என்ன செய்ய போறானா, உலகத்தை எல்லாம் அழிக்குவான். ஒரே ஒரு ஊதுதான் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அல்ல அழிச்சுக்குவோம். அந்த சவுண்ட் வந்தவனே என்ன செய்வான், அல்ல அழிச்சிடுறான். உலகத்தை அழிக்கிறது இப்படித்தான். இப்படி அழியக்கூடிய அந்த நேரத்தில் என்னவெல்லாம் நடக்கும், அதான் அத ஒண்ணுதான். இந்த சூறு ஊதுன உடனே பூமியுடைய பவர் எல்லாம் போயிடும். ஈசல் மாதிரி பறக்குவோம். அது மாத்திரம் இல்லாம இதா சுல்சிலத்தில் அருது சில்சாலஹா, பூமி அப்படியே குலுக்கப்படும். கடுமையாக என்ன செய்யப்படும், குலுக்கப்படும். அகரகத்தில் அருது அஸ்காலஹா, பூமி தனக்கு உள்ளே இருக்கிற சுமைகளை எல்லாம் வெளியதுக்கி போடும். அழிகிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் ஏற்படும்னா, பூமி அப்படி ஒரு குலுக்குங்க. குலுக்குனா என்ன ஆகு, குலுக்கும் போது கீழே உள்ள மேல போகும்ல, பயங்கரமா குலுக்குன உடனே பூமிக்குள்ள புதைந்து கிடக்கிறதா அப்படி வெளியே வரும். காலல் இன்சானு மாலகா, மனுஷன் அன்னைக்கு வாழ்றான ஒரு மனுஷன் அவன் கேட்பான், என்ன நேர்ந்தது, ஏன் இந்த பூமி இந்த மாதிரி குலுங்குது அப்படின்னு கேட்பான். காலல் இன்சானு மாலகா யௌமையிதின் துஹத்திஸு அக்பாரஹா பிஅன்ன ரப்பக அவ்ஹாலஹா, அன்றைக்கு இந்த பூமி சொல்லும், இறைவனுடைய கட்டளை பிரகாரம் நான் என்ன செய்யறேன், குலுங்குறேன், அவன் தான் ஆணையிட்டு இருக்கிறான்னு சொல்லும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டினான். இப்படி ஒரு குழுக்கள் ஏற்படும். கீழே உள்ளதெல்லாம் மேல வரும். சூரியன் என்ன ஆகும், குப்பிரத், சூரியன் சுருட்டப்பட்டு விடும். இப்படி சொல்றான். ஒய்தன் நுஜூமுன் கதரத், விண்மீன்கள் எல்லாம் உதிர்ந்து விழுந்து விடும். நட்சத்திரங்கள் எல்லாம் அழியக்கூடிய நாள்ல பூமி ஒரு பக்கம், எல்லாத்தையும் சேர்த்து கற்பனை பண்ணி பார்க்கணும். பூமி ஒரு பக்கம் ஆடுது, நம்ம ஒரு பக்கம் பஞ்சா பறக்கிறோம், மலைகள் எல்லாம் ஒரு வெயிட் இல்லாம போயிடுது. அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா நட்சத்திரம் பொழுது கொட்டுது. இதன் நுஜூமுன் கதரத் ஒய்தல் பிஹாரு சுஜ்ஜிரத், கடல்கள் பற்றி எரியுது. கடல் எப்படி அல்லாஹ் அழிக்கிறான்னு பாருங்க. அந்த அழியக்கூடிய நாள்ல
கடல் வந்து பற்றி அறியுமா? பற்றி எரியும். ஒய்தல் ஐஷார் உத்தில சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்பட்டுரும். சூழ் கொண்ட ஒட்டகைனா என்ன? குட்டி போடுற ஒட்டகை. நாளைக்கு நாளை கழிச்சு வயிற்றுல என்ன செய்யுது? குட்டியை வச்சுக்கிட்டு இருக்குது. இந்த ஒட்டகத்தை வந்து ரொம்ப கவனமா பராமரிப்பான் ஒவ்வொருத்தனும். அன்னைக்கு பராமரிக்க மாட்டான். ஏன்னா அந்த நடுக்கத்துல ஒட்டகம் இருக்க, குட்டி போடுற ஒட்டகமாச்ச, அது நல்லா கவனிக்கணுமே, எல்லாம் உடம்பு கவனிக்க மாட்டானா. அந்த கொடூரத்தை விளக்குறதுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒய்தல் ஐஷார் உத்தில சூழ் கொண்ட ஒட்டகைகள் எல்லாம் கவனிப்பாரற்று விடப்பட்டு போயிரும். ஆட்டம் நடந்துகிட்டது கொஞ்ச நாளைக்கு. புள்ளிக்கு ஆட்டம் போட்டு கடல் எரிஞ்சு இப்படி எல்லாம் என்ன செய்யும் நடக்கும். அது மாதிரி எல்லாம் சொல்றான். அன்னை கூட சொன்னவன் உத்தரநாச சுகாரா ஒமாரும்பி சுகாரா யோமத்ததுகள் குள்ளு முருதியத்தின் அம்மா அருளாத் தலவு குள்ளுதாத்தி ஹம்லின் ஹம்லகா. பால் குத்துறவள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்க மாட்டா. இந்த ஆட்டத்திலையும் குழுக்கள்லையும் பிள்ளைக்கு பால் கொடுக்கணுமே, பால் கொடுக்கலாம் விடாது. அது மாதிரி வந்துடும். வயிற்றுல இருக்கிற கருவெல்லாம் கலைஞ்சு கொட்டி போயிடும். யோமத்ததுகள் குள்ளு முருதியத்தின் அம்மா அருளாத் தலவு குள்ளுதாத்தி ஹம்லின் ஹம்லகா. ஹம்லா இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஹம்ல வெளிப்படுத்திடுவாங்க. போதை பிடிச்ச மாதிரி நிப்பான். அப்படி பிரமிச்சு போய் போதை ஏற்பட்டா நிப்பான. சுயநினைவு அற்று போய் அந்த சுயநினைவு அற்றவனாக மனசெல்லாம் நிப்பான். இந்த மாதிரி பல திடுக்கங்கள், அதான் காரியாங்கிறான். திடுக்கிட செய்யற நிகழ்ச்சின்னா இன்னும் ரெண்டு திடுக்கம் இல்ல. பார்த்தா கடல் எரியுது. கடல் எரிஞ்சா எவ்வளவு வெப்பம். அப்புறம் பூமியில பேலன்ஸ் பண்ணி நிக்க முடியல. அது போட்டு ஒரு குழுக்கு குழுக்குது. அந்த குழுக்குறதுல அப்படி வீசல் மாதிரி தூக்கி எறியப்படுறோம். குழுக்கிறது என்ன செய்யப்படுறோம்? தூக்கி எறியப்படுறோம். அந்த மாதிரி எல்லாம் நடக்குது. பூமியில உள்ளதெல்லாம் வெளியே வந்துகிட்டு இருக்குது. நட்சத்திரங்கள் கொட்டுது. பூமி வானமெல்லாம் சுருட்டப்படுது. சூரியனை இல்லாம போயிடுது. சூரியன் இல்லாட்டி என்ன வாழ முடியுமா? இந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் வந்து என்னென்னமோ காரியங்களை எல்லாம் நடத்தி அதுக்கு பிறகுதான் உலகத்தை வந்து அழிக்கிறான். சூர் ஊதுனவுன்னு காரியங்கள் உலகத்துல ஏக நேரத்துல நடக்க ஆரம்பிச்சிடும். ஒரு கஷ்டம் தான் தாங்கலாங்க. இங்க பார்த்தா ஒரு முகம் குளுக்குது, அங்க பார்த்தா நெருப்பா அனல் மாதிரி பறக்குது, கடல் எரிஞ்சு. இங்க பார்த்தா பொழு பொழுந்து அங்க இருந்து கொட்டுது. நட்சத்திரம் இங்க வந்து கொட்டுனா என்ன ஆகுறது? நட்சத்திரம்னா நீங்க ததுன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. அது பூமி அளவுக்கு பெருசு, அதுக்கு மேல பெருசு, பிரம்மாண்டமான கோள்களாக்கு. அதெல்லாம் உதிர்ந்து வந்து பொட்டு பொட்டு விழுந்தா சத்தினி தான் எல்லாரும். அந்த மாதிரியாக அது ஒரு பக்கம் என்ன செய்யும், இந்த பக்கம் ஒண்ணு விழுவும். ஸ்கைலாப் விடுதுன்னு பார்த்தவா இல்லையா? மனுஷன் கண்டு முடிச்ச ஒரு ஸ்கைலாப்ங்கிற வேலையை விட்டா அது கண்ட்ரோல் இழந்து போச்சு. ஸ்கைலாப்னு ஒரு கோள், செயற்கை கோள் இவன் செஞ்சது. அது விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி கண்ட்ரோல் இழந்து பூமிக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்தியாவெல்லாம் உழவு போகுது, மெட்ராஸ் எல்லாம் உழவு போகுது. இப்படி பயந்துகிட்டு சத்தா ஒருத்தன் கடல்ல விழுந்துருச்சது. இவன் தயாரிச்ச செயற்கை கோள் இங்க வந்து விழுவுறதுங்கிறதுக்காக வேண்டி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி பேப்பர் கூட ஸ்கைலாப் தான். ஒரு வாரமா மனுஷனுக்கு நிம்மதி கிடையாது. ஒரு வாரமா சாப்பிடல, ஒரு வாரம் வந்து விழுவுறதுக்கு அது அவ்வளவு என்ன ஸ்லோவா தான் வருது. அவ்வளவு பெரிய இந்த ஸ்கைலாப் ஒரு ஊர்ல விழுந்தா ஊர் அவுட் ஆயிரும், காலி ஆயிரும். நீங்க கண்டுபிடிச்ச ஒரு ராக்கெட் வந்து கீழே விழுவுறதுக்கு இவ்வளவு பயந்து சாவுறிய, அங்கே இருந்து வந்து நட்சத்திரங்கள்லாம் உதிர்ந்து விழுந்தா தாங்க முடியுமா? இப்படி பலவிதமான பயங்கரங்களை ஏற்படுத்திட்டு தான் உலகம் அழியக்கூடிய நாள் வரும். இதை நீங்க விளங்கிக்கிறன்னு என்னடா என்னமோ பெரிய கதை விடுற மாதிரி இருக்குது நினைக்கிறோமா இல்லையா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப நான் சொன்ன அவ்வளவு செய்திகளையுமே விஞ்ஞானிகள் மெய்ப்படுத்துறான். அது ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம சொல்றது என்னமோ இப்ப இன்னமும் அடிக்கிறான், பாட்டு வாயில வந்தாலும் அடிக்கிறான்னு நினைச்சிக்க கூடாது. படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான். மூமின்களுக்கு அது போதும். ஆனா ரப்புல் ஆலமீன் சொன்னால் நம்பாதான் இருப்பான்ல, அவனுக்காக வேண்டி சில விவரங்களை சொல்ல வேண்டியிருக்கு. இந்த உலகம் அழிய போகுது சொல்றான். இன்னைக்கு நாளைக்கு இல்ல, இந்த பூமிகளும் ஒவ்வொரு கோள்களும் தன்னுடைய ஈர்ப்பு சக்தியை கொஞ்சம் கொஞ்சமா இழந்து வருகின்றன. இழுக்கிற சக்தி இருக்குல்லங்க, அதை இழந்து வருதான். இழந்தா என்ன ஆகுமா? கொஞ்சம் இழந்துருச்சுன்னா என்ன ஆகும்? அது வந்து இதுல முட்டும், இது வந்து அதுல முட்டும், ஒன்னோட ஒண்ணு மோதும். சூரியனும் சந்திரனும் முட்டினா என்ன ஆகுறது? சந்திரன் ஓட்டி வந்து அப்படியே சப்புண்டு பூமியில ஒரு இடி இடிச்சா என்ன ஆகுறது? அப்ப இதெல்லாம் நடக்கும் அவனே சொல்லிக்கிறான். கடல் பற்றி எரியுது, காடு பத்தி எரியுறது பாக்குறோம். கடல் பத்தி எரியுற கண்ணால பாக்குறோம். பெட்ரோல கடல்ல தான் எடுக்கலாம். கடலாவது பற்றி எரியுறதாவது நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். கடல் பற்றி எரியும் பாவா, எரியும். இன்னைக்கு எரியுது. இத்தனை இடத்துல கடல் பத்தி எரிஞ்சிச்சு. ஈராக்கு போர்ல கடல் பத்தி எரிஞ்சிச்சு. அமெரிக்கா அடிச்சு அடிநிலை செஞ்சு கடல்ல மிதக்க வச்சு எல்லாம் வந்து இன்னைக்கு ஆயில்லாம் தானே இருக்கு. கடலுக்கு அடியில தானே ஆயில் எடுக்கிறான். இந்த ஆயில்களை எடுத்து அதை வந்து அங்கிருந்து பொங்கி வர வச்சானா கடல் எரியும். பெரிய விஷயம் ஒண்ணும் கிடையாது.
பொங்கி எரிஞ்சு ஒரு இன்ச்சி அளவுக்கு மேல மிதக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னா அது எரியும், பற்றி எரியத்தான் செய்யும், யாராலையும் ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப அந்த மாதிரி கடல்கள் பற்றி எரிகிறதெல்லாம் பெரிய அதிசயம் ஒண்ணும் கிடையாது, இது எல்லாமே நடக்கத்தான் போகுது. அப்ப இந்த உலகம் அழியுது என்பதை இன்றைய விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறான். என்ன சொல்றான்? சூரியன் தன்னுடைய சக்தியை இழந்து வருதுன்னு சொல்றான். சூரியன் தன்னுடைய சக்தி இழந்து வருது, சந்திரன் தன்னுடைய சக்தி இழந்து வருது, பூமி தன்னுடைய சக்தி இழந்து வருது, ஓசோன் படலத்துல ஓட்ட விழுந்து போச்சு. இப்படி உலகம் எல்லாம் அழிவை நோக்கி போயிட்டு இருக்குது. நாளைக்கு நாளை கட்சி நடக்காது, 1000 வருஷத்துக்கு பிறகு அழியும் இவன் சொல்றான். ஆக இந்த அழிவதற்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் நடக்காதுன்னு இல்லை. பூமியை குலுக்குறது முழுசா தான் ஒன்னும் அல்லாஹ் குலுக்கல, சில இடங்கள்ல குலுக்கி காட்டலையா, குறி வச்சு ஒரு ஊரை மட்டும் ஆட்டி காட்டுறான் பூகம்பம். இது நம்ம கண் கூட பார்த்துட்டு தானே இருக்கிறோம். ரொம்ப ஆட்ட வேண்டிய 2 செகண்ட் அப்படி ஆட்டுறான்ல, இருக்க ஒரு கட்டடம் மிச்சமாக மாட்டேங்குது. 2 செகண்ட் லட்டூர்ல அடிச்சான்ல, லட்டூர்ங்கிற ஊர்ல பூகம்பம் வந்துச்சு, ஊரே காலி. பங்களாதேஷ்ல பூகம்பம் 30 லட்சம் பேர் காலி ஒரே நாள்ல. ஒரு நாள்லயா, 1.5 வினாடியில, ஒரு நாள்ல கூட இல்ல, 1 மணி நேரத்துல இல்ல, 1.5 வினாடி நேரம் பிடினா போதும். பூமியை பிடிச்சி ஒரு ஆட்டு ஆட்டினா போதும். ஒரு குறிப்பிட்ட பகுதியை பிடிச்சி ஆட்டுறான்னு சொன்னா அதை தாங்க முடியாம செத்து மடிஞ்சு விழுந்து சாவுறான, முழுசு ஆட்டுறது எவ்வளவு நேரம் ஆகுங்கிற பேலன்ஸ் தவறி போயிடும். அப்ப கிழக்கு உதிக்கிற சூரியன் எப்படி மேற்கு உதிக்கும்? என்னதான் இருந்தாலும் இதெல்லாம் நடந்தா கூட அதுவுமா நடக்கும். சில பேர் கிழக்க உதிக்கிற சூரியன் எப்படி மேற்க உதிக்கும்? உதிக்கும், பெரிய ஆச்சரியம் ஒண்ணும் கிடையாது. பூமி இன்னைக்கு சுத்திக்கிட்டு இருக்குது, பேலன்ஸ் தவறி போயிடுது, திரும்பி மாத்தி சுத்தினா அவ்வளவுதானே. இப்படி சுத்துற பூமி இப்படி சுத்துனா கிழக்க கூட மேற்கு உதிக்கும், அவ்வளவுதானங்க. பூமி சுத்துறத வச்சுதானே கிழக்கு மேற்குங்கிறீங்க. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால உதிக்கிற மாதிரி தெரியுது. இப்படி சுத்திக்கிட்டு இருக்கிறது வந்து இப்படி ரிவர்ஸ்ல இப்படி சுத்தணும் சொன்னா இங்கிட்ட உதிக்க அங்கிட்ட மறையும். பெரிய விஷயமா? பூமியுடைய சுழற்சி லேசா மாத்தி விட்டா அவ்வளவுதான் பெரிய விஷயம். சின்ன ஒரு விஷயம் தான் இது. அதுவும் 1000 மைல் வேகத்துல சுத்துது மணிக்கு. பூமி 1000 மைல் வேகத்துல சுத்திட்டு இருக்கிற ஒரு சட்டன் பிரேக் அடிச்சு திருப்பி ரிவர்ஸ்ல அதே 1000 மைல் வேகத்துல அடிச்சா கரண்ட் தானே அவன் பறக்கத்தானே வேணும். ஏன் குழுங்காது பூமிங்கிற? 40-60 போயிட்டு இருக்கும்போது சட்டன் அடிச்சா தான் மூஞ்சி போற பேந்து போயிருந்தங்க. 60 ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான் காரு, சட்டன் பிரேக் அடிச்சான்னு வைங்க, என்ன ஆகுது? 60 கிலோமீட்டர்ல போனாலேயே நமக்கு தாங்குதா? 60ல அடிக்கிறது சட்டன் பிரேக் அடிச்சா என்ன ஆகுது? அவ்வளவுதான், அந்த உடஞ்சி அது உடஞ்சி இப்ப 2 ஆள் புரண்டு போயிடுறான். 100ல போகும்போது அதுக்கு தகுந்த சேதம். 140ல போவையில சட்டனா ஒரு அடி அடிச்சான்னு சொன்னா என்ன ஆகும்? பிச்சுக்கிட்டு போயிடும். அவ்வளவுதான், 2ஆ குழந்துடும். டயானாகார் குழந்தை மாதிரி குழந்தை இல்லையா? 2ஆ குழந்தை போச்சா இல்லையா? அப்ப நம்ம பாக்குறோம் சட்டன் பிரேக் அடிக்கிறதுலயும் ஆபத்து இருக்குது. அல்லாஹ் என்ன செய்யறான்? 100லயும் இந்த மாதிரி இருந்தா 1000 மைல் வேகத்துல ஓடக்கூடிய இந்த பூமியை 1000 மைல் வேகத்துல சுத்துது நமக்கு தெரியல. ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுனால சுத்திக்கிட்டு தான் இருக்கு இன்னைக்கு வரைக்கும். 10,000 வருஷமா, லட்சக்கணக்கான வருஷமா சுத்துது. சடனா ஒரு அடி அடிச்சு அப்படியே அதே 1000 மைல் வேகத்துல ரிவர்ஸ்ல விட்டா என்ன ஆகுது? முட்டுனதுக்கே நம்ம போய் என்ன செஞ்சிருவோம்? உருள ஆரம்பிச்சிருவோம். அதே வேகத்துல ரிவர்ஸ் பண்ணான்னு சொன்னா தூக்கி அடிக்க வேண்டியதானங்க. டீசல் மாதிரி பறக்க மாட்டோமா நம்ம? கிழக்கு உதிக்கிற சூரியன் மேற்கு உதிக்கிற ஒண்ணுமே அறிவியலுக்கு எதிரானது இல்ல, நடக்கத்தான் போகுது. இன்னும் இவங்க என்ன சொல்றான், மனுஷன் என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த சக்தி குறைகிறதெல்லாம் பார்க்கும் பொழுது அழியத்தான் போகுது உலகம், உன்னோட முட்டி செதை சின்ன பின்னமா போகத்தான் போகுது, ஆனா அது ரொம்ப காலம் ஆகும் அப்படிங்கிறான். என்ன நமக்கு அவனுக்கு வித்தியாசம் கேட்டா ரொம்ப காலம் ஆகுங்கிறான். இது எதனால ரொம்ப காலம்ங்கிறான்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முந்தி அதனுடைய வீரியம் எவ்வளவு இருந்துச்சு, இன்னைக்கு எவ்வளவு இருக்குன்னு பார்க்கும்போது என்ன செய்யுது? அத கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இந்த அளவுக்கு குறைஞ்சிருச்சுன்னு சொன்னா 100 வருஷத்துல முழுசா குறைகிறதுக்கு எத்தனையோ லட்சம் வருஷம் ஆகும் இவன் கணக்கு போடுறான். அதே சீரா தான் குறையணும் கட்டாயமா? அதோட கூட குறைக்குமா அல்ல அந்த வீரியத்தை? அது ஒண்ணு பெரிய, இது சும்மா ஒரு அனுமானத்துல சொல்றான். அழியும்ங்கிற விஷயம் இருக்குது பாருங்க, அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எல்லா விஞ்ஞானிகளும் ஒத்துக்கிட்ட ஒரு செய்தி தான். அதைத்தான் அல்லாவும் சொல்லி காட்டுறான். உலகம் அழியும், எல்லாத்தினுடைய பவர்களையும் அல்லாஹ் பிடிங்கிருவான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரியன் அப்படி மறைக்கப்படும். இதை குவீரத்துக்கிறான். குவீரத்து கூட சரியான அர்த்தம். கவ்வரன்னு சொன்னாலேயே தலப்பா கட்டுறன்னு அர்த்தம். கவ்வரன்னு சொன்னா சூரியனுக்கு தலப்பா கட்டுவோம் தான் சரியான அர்த்தம். சூரியனுக்கு தலப்பா கட்டுறன்னு என்ன அர்த்தம்? அதனுடைய ஒளி வெளியே வராமல் அப்படியே ஒளியை மறைச்சிருவோம். சூரியனுடைய இருந்து பிரகாசம் பூமியை நோக்கி வராது. தலப்பாவத்துக்கு கண்ணுல சுத்தி கட்டிட்டீங்கன்னா ஏதாவது தெரியுமா? தெரியாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படும்னா சூரியன் ஒளி இழந்து போயிருந்தது கருத்து. ஒளி இழக்கம்னு சொல்றான். இன்னைக்கு சொல்றான் சூரியன் ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்த ஒளி இன்னைக்கு கிடையாது.
சூரியன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த வீரிய சக்தி 1000 வருஷத்துல குறைஞ்சிருக்கு. லட்சம் வருஷத்துக்கு முந்தின அதே அளவுக்கு இன்னைக்கு இல்ல சொல்லத்தான் செய்யறான். அப்படி ஏராளமான திடுக்கங்களை அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். இங்க சொல்றது 2 திடுக்கத்தை சொல்லி காட்டுறான். என்ன 2 திடுக்கம்? அல் காரியா, திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி. மல் காரியா, அது என்ன திடுக்கிட செய்யும் நிகழ்ச்சி? அப்படி ஆரம்பிக்கிறான். ஒமா அதுராக்க மல் காரியா, அந்த அதிர்ச்சியூட்டும் நிகழ்ச்சி என்னவென்று உமக்கு தெரியுமா? யௌம யகூனு நாசு கல் ஃபராஷில் மப்சூஸ், மனிதர்கள் எல்லாம் சிதறடிக்கப்பட்ட ஈசல்களை போன்றே ஆவார்கள். பேலன்ஸ் தவறி விடுவார்கள், தூக்கி எறியப்படுவார்கள், ஈசல் மாதிரி ஆயிருவான். தக்கூனுல் ஜிபாலு கல் யஹ்னில் மன்ஃபூஷ், மலைகள் எல்லாம் குவித்து வைக்கப்பட்ட பஞ்சி பொதிகளை போல ஆகிவிடும். பஞ்சி பொதி மாதிரி அதனுடைய உறுதியை இழந்துவிடும், அதனுடைய வலிமையை ஆற்றலை இழந்துவிடும். அதுதான் அந்த நாளே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு அழிச்சுட்டான்ல. அழிச்ச பிறகு என்ன? அதையும் வழங்கணும். அழிச்ச பிறகு அழிக்கிற நாளுக்கு பேர் தாங்க கியாமத்து நாள். இந்த விசாரணை நடக்குது அதுக்கு பேர் இல்ல கியாமத்து நாள். அழிக்கிற நாள் இருக்கு பாருங்க, அதுக்கு பேர் கியாமத்து நாள். அழிச்ச பிறகு அழிக்கிறதுக்கும் திரும்ப உயிர்ப்பிக்கிறதுக்கும் உள்ள இடைவெளி எவ்வளவு என்றால் 40 அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 40 தான் சொன்னாங்க. சஹாபாக்கள் கேட்க மறந்துட்டாங்க. 40 40 நாளா, 40 மாசமா, 40 வருஷமான்னு யாரும் கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகம் அழிச்ச உடனே திரும்ப எல்லாரையும் உயிர்ப்பிக்கிறதுக்கான இடைவேளை எவ்வளவுன்னா 40ன்றாங்க. இது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களுக்கு சொல்றாங்க. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ். இத சொன்ன உடனே அவங்கள்ட்ட அந்த ஹதீஸை கேட்ட மக்கள் விளக்கம் கேட்கிறாங்க. 40 நாளா அப்படின்னு கேட்கிறாங்க. அபைத்து, அதெல்லாம் தெரியாது. அப்பதான் 40 மாசமா? அபைத்து, அதெல்லாம் சொல்ல தெரியாது. யாரும் கேட்கணும், நான் கேட்க மறந்துட்டோம். 40 வருஷமா? அபைத்து, 40 அவ்வளவுதான். அது நம்ம ஏதோ ஒண்ணு இந்த உலகம் அழிகிறதுக்கும் திரும்ப உயிராக்குறதுக்கு மத்தியில் உள்ள இடைவெளி 40 நாளாக இருக்கலாம், 40 மாதங்களாக இருக்கலாம், 40 வருடங்களாக இருக்கலாம். என்ன 40ன்னு கேட்கல. இந்த பயங்கரமான நியூஸ் சொல்லும் பொழுது கேள்வி கேட்கணுங்கிற உணர்வு கூட உங்களுக்கு வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஒரு பயங்கரமான நியூஸா இருந்ததுனால இத்தனை நாள் இதை போய் கேட்டுட்டு சீரியஸா இருக்கும் போது அந்த அந்த அப்படி கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இருக்கு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னா, நம்ம சொல்லும் போது அப்படி நிக்காது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை சொல்லும் பொழுது அவ்வளவு நடுக்கமும் அவ்வளவு பயமும் அந்த மாதிரி அல்லாஹ் ஏற்படுத்தினதுனால யாரும் கேட்க தவறி இருக்கலாம். ஆனா 40 வருஷம் வச்சுக்கிறோமே, 40 மாசம் வச்சுக்கிறோமே, அல்லது 40 நாள், அதிகபட்சம் 40 வருஷம், குறைஞ்சது 40 நாளா கூட இருக்கலாம். அழித்த பிறகு மறுபடியும் இன்னொரு சூழ், அவருக்கு இன்னொரு டியூட்டி இருக்குது. அழிச்சவர் போக மாட்டாரு. அவருக்கு என்ன இன்னொரு டியூட்டி? இன்னொரு ஊதவும் பாடல. ஊதுன உடனே அப்படியே எல்லாம் எதிர்ச்சி செத்து போன அவ்வளவு பேரும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல இருந்து போன வருஷம் மூத்தான நாள் வரைக்கும் உலகம் அழிகிற காலத்துல யாரெல்லாம் இருந்து செத்தாங்களோ அத்தனை பேர் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து எழுந்திருப்பார்கள். திரும்ப உயிர் பெற்று என்ன செய்வாங்க? எழுவாங்க. அன்னைக்கு தான் விசாரணை. விசாரிக்கிற நாள் வேற, அழிக்கிற நாள் வேற. அழிக்கிற நாள்ங்கிறது கியாமத்து நாள், விசாரிக்கிற நாள் என்பது மஹ்ஷர் யௌமுத்தீன், நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு, நியாயமான தீர்ப்பு வழங்குற நாள் வேற, அழிக்கிற நாள் வேற. ரெண்டுக்கு இடையில 40 நாளோ 40 வருஷமோ 40 மாசமோ இருக்குது இடைவெளி. அப்ப அந்த மாதிரியாக அல்லாஹ் அழிச்சி திரும்ப உயிர்ப்பிக்கிறான, அங்கதான் விசாரணைகள்லாம். அல்லாஹ் இங்க சொல்ற அதை சொல்லல, அழிகிறதுனால தான் சொல்றான். அழிகிறதான் செய்யறான் சொல்றான். அந்த மாதிரி எல்லாம் குலுங்கி ஆட்டம் போட்டு அதிர்ச்சி ஏற்பட்டு பயங்கரமான ஒரு திடுக்கங்கள்லாம் ஏற்பட்ட பிறகு இந்த உலகத்தை அழிச்சிருவேன் அப்படி ஒரு நிகழ்ச்சி அமைச்சு வச்சிருக்கிறேன். இதை நீ பயந்து உன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்க. இப்படியே சங்கிலி தொடரா போய்கிட்டே இருக்கும் நினைக்காத. நமக்கு பிறகு நம்ம புள்ள, நம்ம பிள்ளைக்கு பிறகு அவன் புள்ள, அவன் பிள்ளைக்கு பிறகு அவன் புள்ள நினைச்சிடாத. எல்லாம் ஒரு லிமிட் முடிச்சாதான் வேற ஒரு வாழ்க்கைக்கு போக முடியும். அதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்யறான்? இந்த உலகத்தை அழிக்கிறான். அதைத்தான் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாள் சொல்றான். அதுக்கு இப்ப என்ன செய்யணும்? வந்துருச்சு. அம்மாமன் தக்குலத்து மவாசீனுகு, இந்த அதிர்ச்சி அளிக்கக்கூடிய நாளை பயந்து யாருடைய அந்த தராசு கனமாக இருக்கிறதோ, தராசு யாருக்கு கனமாக இருக்கிறதோ, அவர் திருப்தி கொள்ளத்தக்க வாழ்க்கையை அடைவார். அவர் பூரண திருப்தி அடைகிற அளவுக்கு நான் பரிசு கொடுப்பேன். யாருடைய தராசு கனமா இருக்கிறதோ அவருக்கு என்ன செய்வேன்? பூரணமான திருப்தி அடையும் அளவுக்கு அவருக்கு பரிசுகளை வழங்குவேன். தராசு ஒண்ணு இருக்குது.
அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கான். இந்த தராசுடைய வேலை என்ன? நன்மை தீமைகளை எடை போடுறதுக்கு தராசுங்க. நம்ம தராசுல நம்ம என்ன எடை போடுவோம்? வெயிட்ட எடை போடுவோம். ஒரு பொருளுடைய கணத்தை எவ்வளவு இருக்குன்னு எடை போடுவோம். எத்தனை கிலோ இருக்குது, எத்தனை கிராம் இருக்குது, மில்லி கிராம் வரைக்கும் எடை போட முடியும். மனுஷன் கண்டுபிடிச்சிருக்கான் தராசு. கிராம் தாண்டி இல்ல, அது ஒரு கணக்கிலே வராது. அதையெல்லாம் எடை போடுறதுக்கு தராசை கண்டுபிடிச்சிருக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னு கேட்டா, தராசையெல்லாம் நிறுவ தேவையே இல்லை. உனக்கு இவ்வளவுதான் சொன்னா கேட்டு போக வேண்டியதான். அங்க எதிர்கேள்வியா கேட்க முடியும். ஆனால் அல்லாஹ் எப்படிப்பட்டவன் கேட்டா, நீதியும் வழங்குவான், நீதிதான் வழங்குறான், எல்லாரும் நம்புற மாதிரி தான் வழங்குவான். இன்னும் இது நான் இவ்வளவு செஞ்சனே அப்படின்னு கேட்டக்கூடாது. இங்க வா உன் தராசப்பா அப்படின்னு சொல்லி அதுக்கு தான் அல்லாஹ் தராசு வைக்க வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. நன்மைக்கு ஒரு தராசு, தீமையை நறுக்கிறதுக்கு தராசு. அதை தூக்கி போட்ட உடனே நன்மை இத்தனை கிலோ இருக்குது. இன்னும் இது எப்படி நன்மையெல்லாம் ஒரு பொருளா, அது என்ன தராசுல போடுறதா நினைக்க கூடாது. தராசு தான் நம்ம விளைவிக்கிறோம்னு இதெல்லாம் அந்த காலத்துல கேட்டா கூட ஒத்துக்கலாம். எந்த காலத்துல? நம்ம தாத்தா காலத்துல கேட்டா ஒத்துக்கலாம். இன்னைக்கு பொருள்களை மட்டுமா நிற்கிறான்? இன்றைக்கு மனுஷன் நிற்கிறானுங்க, பொருள்களை மட்டுமா நிற்கிறான்? எதையோ நிற்கிறான், வெயில நிற்கிறான். 33 டிகிரி அதான் தராசு. வெயிலுங்கிறது தட்டுல போடுறதா? அதுக்கு நீ என்ன வேற தராசு கண்டுபிடிக்கிறீங்களே? நம்ம என்னத்தை வெயில நிற்கிறதுக்கு தராசு வரும் எவனாவது யோசிச்சு பார்த்திருப்பானா? நம்ம தாத்தா காலத்துல, முப்பாட்ட காலத்துல வெயில நிறுத்துறான், குளிர நிறுத்துறான். இந்த குளிர் எவ்வளவு இருக்கும்? குளிருக்கு நம்பர் போடுறான். குளிர் இத்தனை டிகிரி, 16 டிகிரி ஊட்டில. காத்துடைய அடர்த்தி என்ன செய்யறான்? நிறுத்துறான். காத்துடைய வேகத்தை நிறுத்துறான். 1ஆம் நம்பர் கூடி, 2ஆம் நம்பர் கூடி, 3ஆம் நம்பர் கூடி எல்லாம் ஏத்துறானா இல்லையா? அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம்? தண்ணின்னா நிற்கலாம், ஏதோ மிளகா கொத்தமல்லினா நிற்கலாம், அதுக்கு மேலேயுமா நிற்க முடியும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் அன்னைக்கு நினைக்கலாம். இன்னைக்கு என்ன நினைக்கிறான்? எல்லாத்தையும் நிற்கிறாங்க. ஒளியுடைய வேகத்தை நிற்கிறான். இந்த ஒளி இருக்க வெளிச்சம், இந்த வெளிச்சத்தினுடைய வேகம் எவ்வளவு அதை நிற்கிறான். வெளிச்சங்கிறதா உலகத்திலே ஸ்பீடானது. உலகத்திலேயே கட்டுவை ஸ்பீடு எது? ஒளி வேகத்தை தாண்டி எதுவும் போக முடியாது. வெளிச்சத்துக்கு தான் வேகம் அதிகம். இங்க அடிச்சா அந்த செகண்ட் அந்த வெளிச்சம் வந்துருது. அதே செகண்ட்ல அவ்வளவு வேகமா லட்சக்கணக்கான மைல் வேகத்துல அது ஓடுது. அப்ப அந்த மாதிரி ஒளியுடைய வேகத்தை மனுஷன் என்ன செய்யறான்? நிற்கிறாங்க. சத்தத்தை நிற்கிறான். தெரியுமா உங்களுக்கு? இத்தனை டெசிபல் இருக்கணுங்கிறான். வாகனத்துல அதுக்கு ஒரு டெசிபல் இருந்து அதுக்கு ஒரு கணக்கை போட்டு இவ்வளவு சத்தம் இருந்தா தான் அந்த வாகனத்துக்கு அனுமதி. துருன்னு சத்தம் போடுச்சுன்னா பிடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டு போயிருவான், கொக்கி போட்டுருவான். நம்ம நாட்டுல செய்ய மாட்டாங்க. நம்ம நாட்டுல 25 ரூபா தான். என்ன செஞ்சாங்க? வேற ஒழுங்கா நடக்கக்கூடிய நாடுகள்ல, ஒழுங்கா நடக்கிற நாடா இருந்துச்சுன்னு சொன்னா வாகனத்துல அந்த சத்தம் அதிகமா போனாலும் அதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். சத்தத்துல இருக்கிறானா இல்லையா? பேச்சுக்கு கணக்கு இருக்கு. இத்தனை டெசிபல், இத்தனை டெசிபல்ல பேசுறான்னு சொல்றான். அது இத்தனை டெசிபல், அது என்ன கணக்குது? அதுக்கு திராசு நீங்க கண்டுபிடிக்கிறீங்களா? இந்த சத்தத்தை வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யும்? மீட்டர் ஓடும். ஆனா நம்ம பேசுற பேச்சுங்க ஓடுது இல்ல. இந்த லைட் எரியுது, இந்த முள்ளு ஓடுது. இந்த பாருங்க, யூக்லேசராஜ் பேரு, அதுல நம்ம அந்த டெசிபல்ல காட்டுது. நீங்களே பார்க்கலாம் எந்த டெசிபல்ல பேசுறீங்கன்னு. சத்தமா பேசினா முள்ளு ஒடியாரும், லேசா பேசினா அப்படி நிற்கும், இன்னும் மெதுவா பேசினா அப்படி போகும், மறுபடியும் கத்தினா என்ன செய்யும்? அது அப்படி ஒடியாரும். அளக்குறீங்கள? பேச்சு அளக்கணும். பேச்சுக்கு என்ன செய்யறோம்? இது 2 பேர் பேசுறாங்க, இது சும்மா சொல்லி 2 பேர் பேசுறீங்க, கொஞ்சத்தை அதிகம் கொஞ்சத்தை கம்மியா சண்டைக்கு வந்துருவோம். இந்த கருவியை காட்டி ப்ரூவ் பண்ணாம 2 பேர் பேசுறீங்க, உன் சத்தம் நம்ம அதிகமா இருக்கு, உன் சத்தம் நம்ம கம்மியா இருக்குன்னு சொன்னா, இல்லையா இனிமேட்டுக்கு சத்தத்தை நான் மதிப்பு போடுறேன், எப்படியா போட முடியும் அப்படின்னு அன்னைக்கு கேட்டிருப்பான். இன்னைக்கு அதெல்லாம் முடியாது. 2 பேர் பேச விட்டு இங்க பாரு, இது 18, இது 12 பத்தியா இப்ப ஒத்துக்கிறாங்க பாருங்க. இந்த கருவியை வச்சு காட்டும் போது நியாயமான தீர்ப்புன்னு நினைக்கிறான். நியாயமான தீர்ப்புன்னு நினைக்கணுமா இல்லையா? அதுக்குத்தாங்க திராசு. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்? திராசு. இன்னும் சொல்ல போனா ரத்தத்துடைய பிரஷர் இருக்கிறான். 140 80ங்கிறான்ல, பிரஷர் இருக்கிறானா இல்லையா? அதுல இருக்கிறான். இதயம் எவ்வளவு துடிக்குது அதுல இருக்கிறான். இதயத்தினுடைய துடிப்பு இருக்கிறான். இது துடிப்பு ரொம்ப கம்மியா இருக்கு, ஆள் போயிரும், தாங்காது சொல்றானா இல்லையா? நிறுத்து தானே சொல்றான். அப்ப நிறுத்துறதா நீங்க என்ன விளைவிக்க கூடாது? இப்படி ஒரு தட்டுன்னு நினைக்க கூடாது. நீங்க செஞ்ச இந்த தராசத்தை எல்லாம் கண்டுபிடிப்பானா? அவன் எல்லாத்தையும் நிற்பான். ஒவ்வொருத்தனுடைய நன்மைக்கு தகுந்தவாறு. இன்னும் சொல்ல போனாங்க, ஒருத்தன் உண்மை சொல்றானா பொய் சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறான். கருவி இருக்கு. நீ உண்மை சொல்றானா பொய் சொல்றானா?
அதுக்கு உட்கார வச்சிட்டோம்னு சொன்னா அந்த கருவி சொல்லும் மேப்படியா சொல்றது உண்மை, இது பொய். அது எப்படி அதுக்கு தெரியுது? எப்படி தெரியுதுன்னு கேட்டா, உண்மை சொல்லக்கூடியவனுடைய இதயம் எப்படி வேலை செய்யும் இருக்குது. பொய் சொல்லக்கூடியவனுக்கு படபடப்பு இருக்கும். இந்த பொய் சொல்றவன் சாய வெளுத்துட்டா என்ன செய்யறது, அந்த டென்ஷன் இருக்கும். அதனால நம்ம உடல்ல நிறைய மாறுதல்கள் இருக்கும். நரம்பு துடிப்பு, ரத்த ஓட்டம், அதெல்லாம் உடைய நிப்பாட்டி வச்ச உடனே அவ்வளவு அது காட்டி கொடுது. இவன் நார்மலாக இல்லை. உண்மை சொல்றவனத்துக்கு வச்சோம்னா நார்மலா இருப்பான். இதாயா நான் போக கிடையாது, அங்க போகல, நீ போகத்தான் செஞ்ச போகல, இதை சொல்லும் போது அதை பார்ப்பான் இவனுடைய உடல்ல என்ன ஏற்படுதுன்னு. சும்மா போய் உண்மையை சொல்றவன் என்ன செய்ய மாட்டான், பீதி அடைய மாட்டான். இந்த பயம் காட்டுறானுங்கிறதுக்காக வேண்டி உள்ள பீதி இருக்க அதை கழிச்சுக்கிறான். அதையும் உடைக்கணும். எவனை கொண்டு நிப்பாட்டு போலீஸ்காரன் காட்டாலும் பயம் வரத்தான் செய்யும். அந்த படகுடப்பு இருக்கத்தான செய்ய நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு மைனஸ் கழிச்சுக்கிறான். இயற்கையாக இந்த போலீஸுக்கு உள்ள பயத்துக்கு இவ்வளவு, அதை கழிச்சுட்டு அதுக்கு மேல இருக்குதான்னு பார்ப்பான். நடக்குதா? அதனால உண்மையை சொல்லும் போது பதட்டம் வருமெல்லாம் நினைக்க கூடாது. அப்ப அது மாதிரி கருவியெல்லாம் நீ கண்டுபிடிச்சு உன் உடம்பு கொண்டு வைக்கிறான். நீ என்ன, நீ உண்மை சொன்னா அதை அது காட்டுது, நீ பொய் சொன்னா அதை அந்த கருவி காட்டுது. அப்ப அல்லாவுக்கு முடியாதா? நீ நல்லது செஞ்சவனா இருந்தா நீ எந்த கண்டிஷன்ல இருப்ப, அதாவது காட்டுமே உங்களுக்கு மார்க் இவ்வளவுதான், மார்க் இவ்வளவுதான் காட்டும். அல்ல நிறுத்தி வச்சு காட்டுவாங்க. வாரு 212 ஓடு நரகத்துக்கு, இங்க 999 ஓடு சொர்க்கத்துக்கு அப்படின்னு சொல்லி 1000க்கு சொல்றேன். இப்படியாக அல்லாஹ் மார்க் போடப்பான். அதனால மீசான் மீசான் சொல்வது இதான் நீங்க விளங்கிக்கணும். அது என்ன திராசுன்னு ஒண்ணு வச்சு அது நன்மையை கொண்ட தொழுகைங்கிறது எப்படி கொண்டு நிறுக்க முடியும்னு கேட்கக்கூடாது. தொழுகைங்கிற ஒரு செயலை கொண்டு நிறுக்க முடியுமா? நோம்புங்கிற ஒரு செயல் 30 நோம்பு கொண்டு எப்படி பட்டல் கட்டி கொண்டு போட முடியுமா? இப்படிலாம் கேட்கக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அல்லாஹ் நினைச்சான்னு சொன்னா எல்லாத்தையும் நிறுத்தணும். இன்னும் சொல்ல போனா கம்ப்யூட்டர்ல வச்சிருக்கானா இல்லையா, என்ன செய்யறான், இத்தனை கேபி இத்தனை எம்பிங்கிறான். என்ன இத்தனை எம்பி எல்லாம் ஒன்னதான் இருக்குது. 8 எம்பிங்கிறான், அதுவும் அதே அளவு தான் இருக்குது. 16 எம்பிங்கிறான், அதுவும் அப்படித்தான் இருக்குது. சைஸ்ல எல்லாம் ஒன்னும் வித்தியாசம் இல்ல. 8 எம்பி நீங்க பார்த்தாலும் அப்படித்தான் இருக்கு. 16 எம்பிம்பா அதை பார்த்தாலும் என்ன செய்யும், அவ்வளவுதாங்க இருக்கு. ரெண்டு ஒன்னாத்தான் இருக்கு பாக்குறதுக்கு. ஆனா அதுக்கு இடம் இருக்குது. இதனுடைய இடம் 8 எம்பி, அதனுடைய இடம் 16 எம்பின்னு சொல்றானா இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் இடம் இருக்குங்கிற. சைஸ் பார்த்தா நல்லது செஞ்சவனும் அந்த 55 கிலோ தான் இருப்பான், கெட்டது செஞ்சவன் 55 கிலோ தான் இருப்பான். அதுல தெரியாது, உள்ளது என்னங்கிறது தெரியும். நீ மனுஷன் கண்டுபிடிக்கிறதுலயே செய்தியில்லப்பா, அவ்வளவு வேலை செய்திய மனுஷன் கண்டுபிடிக்கிறதுலயே மீட்டர் வச்சிருக்கான். என்ன அம்மீட்டராது, அம்மீட்டர்னு ஒரு மீட்டர் வச்சிருக்கான். அதை காட்டுறான், இதுல இவ்வளவு பவர் வருது, பேட்டரியில எவ்வளவு இருக்குன்னு பாக்குறான். பேட்டரி அளக்குறான். ஒரு பேட்டரி கட்டை எடுத்து அதுல எவ்வளவு பவர் இருக்குது அதை வச்சு பார்த்தா தெரியும். எத்தனை நாள் செலவழிச்சிருந்தா அது பேட்டரி போதுமான இருக்காண்டா அதை மீட்டரை வச்சு பார்த்தோம்னா அப்படி ஓடும். இதுல இவ்வளவு பவர் இருக்குது, பவர் இருக்கிறான். பவர் உள்ள பேட்டரியும் பவர் இல்லாத பேட்டரியும் பார்வைக்கு ஒன்னா தான் தெரியும். எந்த வித்தியாசம் எவனாலையும் காண முடியாது. அந்த காலத்துல தாத்தா காலத்துல சொன்னா ஒத்துருப்பாரு அவரு, இதுல பவர் இருக்குது, இதுல பவர் இல்ல, போடா எல்லாம் ஒன்னதான் இருக்கு நிறுத்துப்பாமா. அவருடைய திராட்சை போட்டு இருப்பாரு அவரு. அவர் என்ன செய்வாரு, இது 25 கிராம், இது 25 கிராம்னா எந்த வித்தியாசமும் இல்லைன்றாரு அவரு. இன்னைக்கு சொல்ல முடியுமா? இப்படி மனுஷன் என்னென்னத்தையெல்லாம் நிற்கிறான்னு நினைக்கிறீங்க? எல்லாத்தையும் நிறுத்தணும், வெளிச்சத்தை நிறுத்தணும். நிறுத்தல போட்டிருக்கான். இது 40 ஆளுக்கு 40 ஆளுக்கு அதனுடைய பவர் நிறுத்தான் போட்டிருக்கான். இது 60, ரெண்டையும் திராசில போடுங்க. 40 60 திராசில போடுங்களேன். என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? ஒண்ணும் கிடையாது. அது அதனுடைய வாங்கும் கொள்ளளவு வாங்கும் திறன் 40. 100 வாழ்த்துங்கிறான். 100 40 சைஸ்ல 2.5 மடங்கா இவ்வளவு வருஷமா இருக்கு 100. அப்படிலாம் கிடையாது. இந்த இருக்குது எவ்வளவு 500 இது 2000 1000 தான் இருக்கு. வீடியோவுக்கு போட்டுருக்காங்க 1000. இது இன்னும் எவ்வளவு இருக்குது? இதுதான் 40 விட சின்னதா இருக்கு. 40 சின்னதா இருக்கு, 1000 சின்னதா இருக்கு, 40 இவ்வளவு பெருசா இருக்குது இல்லையா? அப்ப இதுல என்னத்தை இடம் போடுறோம்? அது மாதிரிதான் கொடுத்து வருவான் ஒருத்தன். ஆகரத்துல வரும்போது ஒருத்தன் இப்படி வருவான், இன்னொருத்தன் இப்படி வருவான். வெயிட்ல இவன் தான் கூட இருப்பான். 1000 அவனுக்கு 1000 இருக்கு, இவன் 40ல வர்றான். உள்ள பவர்ல வித்தியாசம் இருக்கு. சைஸ் நல்லா பெருசா இருக்குது. சைஸ் வச்சு இடம் போடுறல, சைஸுக்கு தனி மாதிரி இடம் இருக்குது. ஆனால் உள்ள பவருக்கு இடம் இருக்கு. அப்ப வெளிச்சத்துக்கு இடம் இருக்குது, மின்சாரத்துக்கு இடம் இருக்குது. அதுதானே ஸ்டெபிலைசர் வாங்குறீங்க. 230 வந்தா தான் சரியா வருங்கிறதுக்கு தானே அதை வாங்கி வச்சிருக்கீங்க. 140 வருது, இப்ப போடாத, ஒரு பேஸ்லதான் வருது, மோட்டர் போடாதுன்றீங்கல்ல. என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு எல்லாத்துக்கும் இடம் இருக்கு. அதனால எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா, இதெல்லாம் நான் சின்ன வயசுல நம்ம முஸ்லீம்ங்கிற பேர்ல சில ஆட்கள் நம்ம கிண்டல் பண்ணி பெரிய ஆட்கள்லாம் சொல்லியிருக்காங்க.
திராசா நிறுத்துவானா? இப்படி நிறுத்த முடியுமா? நான் சின்ன பிள்ளைல எங்க ஊர்ல பெரிய அறிவாளிகள் நினைக்கக்கூடியவர்கள் வந்து நம்மள்ட்ட வந்து அப்படிலாம் செய்வாங்க. ஓதிக்கிட்டு இருந்த காலத்துல நம்மள வந்து கிண்டல் பண்ணுவாங்க. முஸ்லீம் பேர் வச்சுக்கிட்டு முஸ்லீம் அதான் நீங்க பசுமரத்தான் பதிஞ்சு இருக்குது. அவங்க சொல்ற சரிமா எல்லாம் அந்த காலத்துல அந்த பருவத்துல நம்மளும் நினைச்சதுதான் உண்டு. எதுக்குதுன்னா அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எடை போடுறான். அதான் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அம்மாமன் சக்குலத்து மவாசீனுகு, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ, யாருடைய எடை கனமாக இருக்கிறதோ, அவர் வந்து திருப்தியான வாழ்க்கையில் இருப்பாரு, முழு திருப்தி அடைவார். அல்லாஹ் கொடுத்ததில் நீங்கள் திருப்தி அடைந்து விட்டீர்களா? அல்லாஹ் கேட்பான். ஓ 100% திருப்தி, ஒரு குறையும் எங்களுக்கு இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருப்பார்கள். அம்மாமன் ஹஃபத்து மவாசீனுகு, யாருடைய எடை தராசுல குறைவாக லேசாக இருக்கிறதோ, உம்முஹு ஹாவியா, அவன் தங்குமிடம் ஹாவியாவாகும். ஹாவியாண்டா என்ன? உமா அதராக்க மாஹியா, அது என்னவென்று உனக்கு தெரியுமா? ஹாவியாவுல தங்குமான் அல்லாஹ் சொல்லிவிட்டு ஹாவியாண்டா என்னன்னு தெரியுமா? நாருன் ஹாவியா, சுட்டரிக்கும் நெருப்பு. அதான்ப்பா ஹாவியா. ஒழுங்கான முறையில எடை இருந்தால் அதுக்கு வந்து திருப்தியான வாழ்க்கை, ஒழுங்கற்ற முறையில் இருந்தால் அதுக்கு வந்து சுட்டரிக்கிற நெருப்பு. இதையெல்லாம் என்னால எடை போட முடியும். ஞாபகத்துல வச்சுக்க, என்னால உன்னுடைய நன்மை தீமைகளை எல்லாம் கூட எடை போட முடியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லயத் ரஜுலு ஸமீனு, மறுமை நாள்ல வருவானா ஒருத்தன் நல்ல குள்ளு குள்ளுன்னு இருப்பானா, லா யஸினு இந்தல்லாஹி ஜனாஹ பவுலா, இவன் வந்து அல்லாஹ்விடத்துல கொசு ரெக்கைக்கு கூட சமம் இல்லாம வருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லயத் ரஜுலு ஸமீனு, நல்ல குள்ளு குள்ளுன்னு இருக்கிற ஒருத்தன் வருவான். அப்படியே மறுமை நாள்ல பார்த்தா இவருக்கு தான் மார்க் ரொம்ப கிடைக்குங்கிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி குழு கொண்டு வருவான். லாயஸ்னி இந்தல்லாஹி ஜனாஹ பவுலத்தின், கொசுவுடைய ரெக்கைக்கு கூட இவன் என்ன செய்ய மாட்டான், சமமாக மாட்டான் அல்லாஹ்விடத்துல. இவனுக்கு மார்க் இல்லாம போயிடுது. அல்லாஹ் நெருக்கிறது எதை? உள்ளத்துல உள்ள ஈமானை தான், அந்த நம்பிக்கையை தான் அல்லாஹ் என்ன செய்யறான், நெருக்கிறான். வெறும் தோற்றங்களை நெருக்கிறது இல்ல அப்படிங்கிறது. இன்னல்லாஹலா யன்துரு இலா சுவரிக்கும் அஜ்சாமிக்கும் வம்பாலிக்கும், உங்களுடைய வடிவம், உங்களுடைய தோற்றம், உங்களுடைய உடம்பு, இவைகள் எல்லாம் பார்ப்பதில்லை. உலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும், அவன் போடுற மதிப்பெல்லாம் கல்புக்கு தான். இங்க என்ன இருக்குது, இதுல என்ன மாதிரி நம்பிக்கை உனக்கு இருக்குது? அல்லாஹ் எங்கேன்னு கேட்டியா, அது நல்லா டவுன் அப்படியே இறங்கி போயிடும். அல்லாஹ் எங்கேன்னு கேட்டு போனான்னா அவன் தராசில் நிக்கவே மாட்டான். பலான் உலகம் யௌமல் கியாமத்தி வஸ்னா, இந்த மாதிரி ஷிர்க் பிதஅத் குஃப்ர்ல ஈடுபட்டவனுக்கு எந்த ஒரு எடையும் நிலைநாட்ட மாட்டோம்பா, ஒரு மார்க் கூட விழுவாதான். இந்த மாதிரி செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த ஷிர்க்ல இருக்கான் பாருங்க, நாத்திகத்திலையும் இணை வைத்தலையும் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு 10 மார்க்காச்சும் கிடைக்க மாட்டா, கிடைக்காதான். பலா உலகம் யௌமல் கியாமத்தி வஸ்னா, கியாம நாளையில அவங்களுக்கு ஒரு வசனே இருக்காது, ஒரு எடையே இருக்காது, ஒரு எடை இல்லாம ஆக்கிடுவாங்க. ஆமாலுகும் ரமாதீன், அவங்களுடைய செயல்களுக்கு உதாரணம் என்னன்னு கேட்டா சாம்பலை போல. சாம்பல் தான், காற்று வந்து அந்த சாம்பலை கம்ப்ளீட் அரிச்சுக்கிட்டு போன மாதிரி ஒண்ணும் இல்லாம போயிரும் ஈமான் இல்லாதவர்களுக்கு. அதனால இந்த ஒரு அச்சத்தை நம்ம கவனத்துல வச்சுக்கிறோன்னு, உலகம் அழியக்கூடிய நாள்ல வேற என்னென்னலாம் நடக்கும் அது வெவ்வேறு சூறாக்கள்ல வருது. இன்னைக்கு தெரிஞ்சுக்கிற வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, உலகத்தை அல்ல அழிக்க போறான், அழிச்சதோடு முடிக்க மாட்டான், திரும்ப அந்த உலகத்துக்கு உயிர் கொடுக்கிறான். அவன் முன்னாடி நிப்பாட்ட போறோம். அந்த நேரத்தில் நம்முடைய நன்மைகளுக்கும் எடை போடுறான், தீமைகளுக்கும் எடை போடுறான். அதுல நன்மையுடைய எடை அதிகமாகிற மாதிரி நம்ம என்ன செய்யணும், பார்த்துக் கொள்ளணும்னு சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு எச்சரிக்கிறான். இதான் சூரத்துல் காரியா என்ற இந்த சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய